நான்லாம் லவ் பண்ண பொண்ணே கட்டிட்டேன்டா அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறான் சார். எனக்கெல்லாம் லவ் கிடைக்குமா சார்? லவ் சாதகமாகுமா சார்? அப்படியே லவ் பண்ணாலும் அந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ண முடியுமா சார்? எத்தனை பேருடைய ஏக்கமாக இந்த கேள்வி இருக்கிறதுங்கிறத அன்றாடம் நாங்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட நபர்களுக்கு இந்த ஆண்டு 3 ராசிக்காரர்களுக்கு அவர்கள் விரும்பிய பொண்ணு பார்த்ததை பார்த்த மாதிரி அவன் நினைச்ச மாதிரி செய்யக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 அமைய போகிறது. சார் அவர் பெரிய அரசியல்வாதி பொண்ணு சார், அரசியல்வாதி பையன் சார், என் பிள்ளைக்கு கிடைக்குமா? நீ ஏன் எதிர்பார்க்கிற? பிரபஞ்சம் கொடுக்க தயாரா இருக்கும் போது நீ வாங்க ரெடியா இருந்தேன்னா போதும், உன் கதவை திறந்து வை, அந்த பிள்ளை உள்ள விளக்குப்படுத்திடும். அந்த மாதிரியான யோகம் கொண்ட ஜாதகர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தனுசு ராசி, கும்பராசி, மிதுன ராசி. பொதுவாகவே இந்த மிதுன ராசி லவ்வபுள் பர்சனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, காதல் வசீகர தன்மை. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் அதிகமானாலுமே கூட இளமை தன்மையாக தெரியக்கூடிய நபர்கள். அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்களும் அப்படியே தேனொழுக பேசக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஜாதகராக இருப்பாங்க. கும்பராசி சொல்லவே வேணாம், அப்படியே மனசுக்குள்ளேயே மணக்கோட்டை, மலைக்கோட்டை அல்லனா தாஜ்மஹால் கட்டக்கூடிய நபர்கள் இவர்கள். அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க பிறந்த கிழமை அல்லனா நீங்க பிறந்த நட்சத்திரத்தன்று தனுசு ராசிக்காரர்கள் ஜாதி பூவும், கும்ப ராசிக்காரர்கள் மல்லிப்பூவும், மிதுன ராசிக்காரர்கள் முல்லைப்பூவும் கொண்டு அந்த இறைவனை வழிபாடு செய்து வர உங்களுக்கு இந்த காரியம் சாதகமாகும்.